சாப்பாடு ஏதாவது ஒருத்தா சாக்கி போட்டால் பரவாயில்ல. ஆமாங்கம்மா. அந்த ஊரில் யார் வந்தாலும் சோறியே போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து அப்படியே வந்து கூட பார்க்கணும்ல. இன்னொரு நாள் வந்தாலும் சோறு இருக்காது இல்லைங்கம்மா. வலி இருக்குது. யாபம் ஒத்து பசியோட போறீங்களா தான் நாங்கள் கேட்குறோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். பரவாயில்ல. நாங்கள் அப்படிலாம் பார்க்கவே மாட்டோம், எல்லாமே சாப்பிடுவோம். இருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா. நீங்களே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. இல்லை நீங்களே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, பரவாயில்லைங்கம்மா. நாங்கள் சரிங்க. எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான். சரி பாப்புங்க. அண்ணா இங்கே ஒரு வருமானமும் இல்லை தம்பி. அது நிலம் கீழே போய் கூலி செஞ்சு தானங்க. எங்களுக்கு மழையில் என்ன வழி இல்லை. அப்படி போனால் அந்த கீழெல்லாம் கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் ஆடு மாடு வச்சுன்னுக்கிறவங்க போக முடியாது. இங்கெல்லாம் காலத்தோட்டம் வந்து என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு வழியும் இல்லையா. அதான் இதுதான் கடைசியாக இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேங்க இந்த லைனில். அதுக்கப்புறம் அந்த வீடு போகணும். அங்கெல்லாம் இருக்குது இல்லை, அதான் வீடுன்னு நினைக்கிறேங்க. இந்த தோல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கா, ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மலை வாழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முட்டை மந்திரிச்சுட்டு இருக்கு இதில் தான். இன்னும் ஆமாம், நேரம் அங்கே போகுதுங்க. கடைசியில் அங்கே மேலே வரைக்கும் ஒரு வீடு இருக்குங்க. தூக்கிட்டு வரும்போது அழுத நாட்களும் இருக்குது அப்படின்றாங்க. இந்த தான் ஓட இதுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்குது வீடெல்லாம். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஜாயின் ஆகுதுங்க. இப்போ மேலூரில் வந்து தடம் தெரியணுங்க. ஆனால் மேலூரில் அப்படிங்களா? பாருங்க ஏறுறதுக்கு எங்கே இப்போ தடுக்கலாம் வச்சுருந்தேன். எப்படிங்க இறங்க இறங்கலாம் வாங்க. பாருங்க எல்லாம் மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மஞ்சள் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. மற்ற எது போட்டாலும் இந்த மயில் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது அப்படின்ட்டு. என்னங்க இது இந்த வழியாக வந்தோம்? இந்த வீடு தானே வந்தோம். இல்லையே நல்லா அடிக்குதுல்ல. ஆமாம். இது நீ பிடுங்கினாங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் இருக்குது இல்லை, அதான் வீடுன்னு நினைக்கிறேங்க. அதான் நடுவளவு அங்கே வீடெல்லாம் இருக்குது பாருங்கள், அதான் தான் இருக்குது. இந்த லைன் போகுது பாருங்க, லைன் அந்த இது போகுது பாருங்க. அதான் இங்கேருந்து அங்கே மேலே வரைக்கும் போகுது பாருங்க. லாஸ்ட் வீடு வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த தோல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கா, ஆனால் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து மலை வாழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மலையில் விளைய வைக்கிற வாழைப்பழம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சீசன் இல்லை. சீசன் வந்துச்சுன்னா குரங்கு போட்டு அட்டகாசம் தாங்க முடியாதாம்மா. அதுகளுக்கெல்லாம் மத்தியில் தான் இவங்க வாழ்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது முட்டை மந்திரிச்சுட்டு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மரம் காய்க்குங்க சீசன் இல்லைனாலும். அந்த மாதிரி ஒரு மரம் இதில் எங்கேயோ போகுது. இது கோழி அடை வச்சுருப்பாங்க இல்லைங்க, அந்த அடை வச்சு பொரியாத முட்டை அது உடஞ்சிடும். கூ முட்டைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இது அது குஞ்சு பொரிக்காது. இந்த மாதிரி முச்சந்தியில் தான் கொண்டாந்து போடணும். அப்போ தான் மற்ற குஞ்சுகளுக்கும் நல்லது, அந்த கோழியும் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இருக்கும் முட்டை இருக்கும், ஆனால் கெட்டு போயிருக்கும். இதில் தான். இதுலேயே நேரம் ரோடு போகுது. ஆனால் நம்ம வில்லேஜ் இங்கே தானே பார்த்தோம். லைன் எப்படி போகுது இப்படின்னு? இல்லை நேராகவும் போகுதுங்க லைன். லைன் அங்கேயும் போகுதா? அது வேறு கிராமம் மாட்டிருக்குதுங்க. என்னங்க ஆமாம், நேரம் அங்கே போகுதுங்க. இந்த லைன் வந்து கடைசியில் அங்கே மேலே வரைக்கும் ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு வரைக்கும் இந்த லைன் போகுது. இது ஒரு நடுப்பட்டியாக கூட இருக்கலாம்ல. இதை போயிட்டு வந்துட்டு அதை பார்ப்போம். இதை போயிட்டு வந்துட்டு அதை போய் பார்ப்போம். சரி வாங்க போகலாம். ஒன்று ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வரக்கு எல்லா ஜாமானும் வாங்கி தீப்பெட்டி மறந்துட்டு வந்துட்டோம்னாலும் லைன் எங்கேங்க இதுலேருந்து மறுபடியும் தான் போகுது. சரி போகலாம். ஏங்க ஓட எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது அப்படியே லைனாக போயிட்டே தான் இருக்கும். இல்லைங்களா? அந்த மாதிரி நினச்சோம்னா போய் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஆமாம் அதுக்கு அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, தூக்கிட்டு வரும்போது அழுத நாட்களும் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த மண்ணில் ஆப்பிள் சீரகம் மட்டும்தான் விலையில போட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் எது போட்டாலும் விளையுதுன்றாங்க. இந்த தான் ஓட அப்படி பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன அவங்களுக்கு அப்படின்னா இந்த வருஷம் மழை அதிகமாக பொழியல அப்படின்றாங்க. இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த தண்ணி வந்து துவைச்சிட்டாங்களா பண்ணிக்கிறாங்க.
இல்லைங்க, இந்த கிராம மக்களும் ரொம்ப வருத்தத்தோடு தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே தான் வீடு இருக்கு, இங்கேயே இருக்குது. வந்தாச்சுங்க வீடு. ஆமாம், இதுதான் நடு வளவுன்னு நினைக்கிறேன். மரம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், மாமரம் தான். வீடெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஜாயின் ஆகுதுங்க. கோழி தான் வளர்த்தினால அந்த இடத்துல வீடு இருக்குதுங்க. ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணி என்ன பண்ணுறது? யாரையுமே காணுமே. இவ்வளோ தூரம் பண்ணி என்ன பண்ணுறது? யாரையுமே காணுமே வீட்டில். இந்த வீடு முடியுது. ஒருவேளை அது காட்டுக்கு போயிருப்பாங்க. இவ்வளோ நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இந்த வீட்டெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க வீட்டை. இல்லை, பொதுவாக இங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது வீடு. அவங்க சுற்றி இடம் நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. பாருங்க, ஏரியா யாருமே இல்லை இங்கெல்லாம். கீழே அந்த இதில் மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களாட்டுங்க. இதுலேருந்து எங்கே போகிறது? வீடு பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. இது யாரும் வீட்டுக்கு போகிறாங்க. நான் ஏதாவது இல்லாமல் சரி. எப்படி இருக்குது இது? வந்து அவங்க வீட்டு வந்து நாய் இது வந்து கடிச்சிட்டு போகுதுங்க. எங்கேயும் இல்லைங்க, சும்மா சாத்திட்டு போயிருக்காங்க. எல்லாம் மாடு மேய்க்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ கோழியெல்லாம் வைக்கிறதுக்கு பட்டி இருக்குது பாருங்கள். இல்லை சமையல் கட்டு மாதிரின்னு நினைக்கிறேங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணுறது இல்லையாட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பட் எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்திட்ருக்காங்க. இந்த பக்கத்துலேயும் யாருமே இல்லைங்க. இந்த வீட்டில் ஆள் இருக்குது, ஏன்னா இது வீடு பூட்டலை, சும்மா லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. வாங்க, அப்படியே தான் இங்கே தான் ஆடு எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. வாங்க அப்படியே போயிட்டு கோழி அழகாக இருக்குதுங்க. சோலார் சிஸ்டம் ப்ளஸ் அந்த இது வச்சு ஒளிபெருக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு செம்மையாக இருக்காங்க. மக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, அதான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு. ஸோ இந்த லைனில் யாரும் இருக்காங்க. ஸோ இங்கே சில வீடுகள், அப்படியே இங்கே சில வீடுகள், அப்புறம் அது மேலே கூட ஒரு வீடு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே போகலாம். இதான் கடைசியாக இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேங்க இந்த லைனில். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகணும். என்னம்மா ஊருக்குள்ளே யாரையுமே காணோம்? எல்லாம் புளிய மரத்து இங்கீங்களா? என்ன பண்ணுறாங்க எல்லோரும்? ஃபோன் பேசிட்டாங்க. சரி சரி சரி. இல்லை இல்லைங்க, சும்மா கிராமத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்தேங்க. கீழூர் போயிட்டுங்க அப்படியே இங்கே வந்தேங்க பார்த்துட்டு போகலான்ட்டு. 3 பேருங்க. இந்த இதில் தாங்க நடந்து வந்தேன் உள்ள. கீழூரில் இருந்து அப்படியே உள்ளே வந்தாங்க. அந்த ஆமாம்மா, அங்கேருந்து தான் வந்தாங்க. ஆமாம் 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 ஆமாங்க. இருங்க, வராங்க
அதான் லாஸ்ட்டு விட்டுருக்கு. டவரு என்னங்கம்மா? என்ன ரோட்டு பற்றி பார்க்குறீங்களா? இல்லைங்கம்மா, நாங்கள் இந்த மாதிரி கிராமம்லாம் போவோங்க. எல்லாம் மலை மேலே இருக்கிற கிராமம், கோவில் இந்த மாதிரிலாம் போவோங்க. அப்படி வந்தது தான் இந்த கிராமங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 2-3 கிராமம் இருக்குன்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. இல்லை இப்படி வச்சுன்னு பார்க்குறீங்களா? இருக்குது இதெல்லாம் சும்மா நாங்கள் போகிற இடம்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்குவோம், அதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே ரோடெல்லாம் போடுற வேலை நடந்துட்டு தாங்கம்மா இருக்குது. ஏதோ போரெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ இந்த குடிசை மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ஏதோ வேலை நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க கீழே. அதான் இங்கே எத்தனை வீடு இருக்குங்க இந்த இந்த நடுவளவில்? எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இல்லை மொத்தம் எத்தனை வீடு, குடியிருப்பு எத்தனை இருக்குங்க வீடு? எல்லாம் கீழே மேலேயும் போகிறேன் வர எல்லாம் அந்த அங்கே வீடு கொடுத்துக்கிறாங்களல்ல. எண்ணிக்கையில் ஒரு 25 வீடு இருக்குங்களா? எங்க இதை சுற்றியும் இந்த கிராமத்தில் ஒரு 25 வீடு இருக்குங்களா? குடியிருக்கிறது ஒரு 10 வீடு குடிங்கிறது. குடியிருக்கிறது 10 வீடு, ஆனால் 20 வீடு இருக்கு. மொத்தமாக 20 வீடு இருக்குங்க. அதில் குடியிருக்கிறவங்க 10 வீடு. அவங்களும் தான் எல்லாம் வரவும் போவோம். வேலை வெட்டிக்காக கீழே போய் தங்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு வருமானமும் இல்லை தம்பி. சரி சரி. அது நிலம் எல்லாம் கீழே போய் கூலி செஞ்சு தனக்கு எங்களுக்கு மழையில என்ன வழி இல்லை. அப்புறம் போனால் அந்த கீழே எல்லாம் கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க. நாங்கள் ஆடு மாடு வச்சுன்னுக்கிறவங்க போக முடியாது. அந்த ஆற்று வேலைக்கு போய்கிட்டு அப்படிங்கிற அன்னைக்கு என்னமோ வரிச்சு போகிற பொண்ணு வேலை இல்லை. இல்லைன்னா எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க நிறைய. சரி கிறிஸ்மஸ் நீங்கள் கீழே போயிட்டு இங்கிலீஷில் சொல்கிறீங்க தெரியல. கிறிஸ்மஸ் இல்லைங்க, அது கிறிஸ்துமஸ் தாங்க சொல்லுவாங்க. ஆமாம் சரி. தமிழ்நாடு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அதுக்கு மேலே செமையாக இருக்குல்ல. இங்கே படுத்துவீங்களாம்மா? மழையில காத்தோட்டமாக தான் இங்கே கீழே தான் வேக்காடாகுது. இங்கெல்லாம் காத்தோட்டமாக இருந்து என்ன பண்ணுவேன், எங்களுக்கு ஒரு வழியும் இல்லையா. அதாங்க ரோடு போட்டாங்கன்னா உங்களுக்கு ரோடு போட்டால் எப்படியோ ஒரு வருமானம் பண்ணி சாப்பிடாதான். நீங்கள் ஆடு மாடு வைக்கிறதாங்க இதுங்களா தொழில் இங்கே? ஆமாம் கண்ணு, ஆடு மாடு இருக்குது. அப்போ கொஞ்சம் விவசாயம் அதுதான். அது உங்களுக்கே பண்ணிக்கிறீங்க விவசாயம், வெளியே கொண்டு வரதில்ல? மாடு ஆடு இல்லை விவசாயம் பண்ணுற பொருள் இல்லைங்க? அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பண்ணுறதில்ல. அங்கே வந்து நான் எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கீழே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். நாங்கள் ஆடு மாடு பார்த்துக்கிட்டு இந்த ஆற்று வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். காடெல்லாம் விவசாயம் பண்ணல. ஆற்று வேலைங்கன்னாங்கம்மா? ஆற்று வேலைன்னா அது என்ன வேலைங்கம்மா? ஏரி வேலை. ஏரி வேலை. சரி. அரிசி பருப்புலாம் கீழே வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ராஜிபுரம் போய் வாங்கிட்டு வந்தா தான் மாதத்தோட போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம். எங்களுக்கு ரேஷன் கடையே அங்கே கல்லாங்குளம் போனால் தான். நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர். ஆமாம்மா. இப்போ பெருமாள் மலைக்கு எப்படி போகிறதுங்க? வழி இருக்குங்களா? இங்கே இருக்குங்களா? பெருமா கோயிலுக்கா? ஆமாங்க. நீங்கள் அங்கே போங்க. அப்படியே அந்த குறிஞ்சூர் நடந்து எரிஞ்சு போவீங்களோ நம்ம தெரியல. இல்லை குறிஞ்சூர் போய் தான் போகணுங்களா? இங்கேருந்து வழி இல்லைங்களா? வழி இருக்குது. சரிங்க. நீங்கள் போவீங்களா? நம்ம நினச்ச இடம் குறிக்கி மெருக்கும் போயிட்டீங்கன்னு வச்சுக்க. சரி. அந்த வழின்னா அவங்க காட்டினாங்களான்னு அப்படி நெட்டாக போகலாம். அப்போ அங்கேருந்து அப்படியே மேலூர் போய்க்கலாங்க. மேலூர் போகலாம். அந்த ஈபி லைன் அப்படி ஒன்று போகுது இல்லைங்க? அது இங்கே வருதா? அப்படி ஒன்று போகுது. அது எங்கே போகுதுங்க ஈபி லைன்? அங்கே குடியிருக்காங்களா? அது கிராமங்களா இல்லை சும்மா வீடு? கீழூர் காட்டுல அங்கே ஒருத்த அப்படி. அந்த கீழூர் ஒரு மலை, அந்த மலைக்குள்ள அப்படியே அங்கங்க இருக்கீங்க. அதுல இது வந்து நடுவளவு, நடுக்காடு, குறிஞ்சூர், அப்புறம் மீதி இருக்கிற ஊர் பேர் கிடையாதுங்க. 2 வீடு 3 வீடு இருக்குங்களா? ஆமாம். ஆனா எல்லாம் அந்த ஒரு வீடுனால ஈபி லைன் போகுதுங்க அந்த இடத்துக்குங்க. பாதி வரைக்கும் தான் போகுது, அதிகம் போகலைங்க. லைன் ஒன்று அப்படி போச்சுங்களா? எந்த வழியும் தெரியல. அதான் அங்கே ரொம்ப நேரம் பார்த்துட்டு அங்கெல்லாம் அப்படி ஒன்றும் வீடு இல்லை. அது அங்கே போகணும் ஒரு பாதி வெளியே போச்சு. அப்புறம் எல்லாம் சேனல் அதனால அந்த அப்படியே நிறுத்திட்டாங்க. அவங்கவுங்க காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. ஆள் இல்லாதனால இந்த ரோடு வசதி இல்லாதெல்லாம் போய் கீழே எல்லாம் மக்கள்லாம் சம்பாரிச்சு சாப்பிட்டு அதனால எல்லாம் அப்படி அப்படியே நிறுத்திட்டாங்க. அது வந்து கெவர்மெண்டாட வர்றது அவ்வளோ கடை நிறுத்திடுறாங்க. இது வந்து ஈஸி பண்ணுறதுன்னா அவர் காசு பண்ண செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சோலார் பேனல் கீழே அந்த ஒளிபெருக்கலாம் முடியாது. அது முன்னாடி வந்துச்சு. இந்த ரைட் வர்றதுக்கு முன்னாடி வந்துச்சு. சரிங்க. அப்புறம் ரைட் வந்ததும் அது ஈஸி பண்ணுறதில்ல. சோலார் இல்லை அது கீழே அந்த சவுண்டு ஒளிபெருக்கி மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு இல்லைங்க? அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அந்த சோலார் கீழே இடமும் பிளேட் மாதிரி மாட்டிருக்கீங்க. அது என்னன்னு கேட்குறியா? அது என்ன? ரேடியோக்குங்களா? ரேடியோ போட்டு விடுறது. அது வல்லம்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க?
அங்க நீங்க வேற ஒளிபெருக்கிம்பாங்க ஒளிபெருக்கிம்பாங்க ஸ்பீக்கரும்பாங்க ஸ்பீக்கரா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு கேக்குறியா டிஷ்ஷு டிஷ் இல்லைங்க, டிஷ் வேற. அதுக்கு கீழே வந்து ஏங்க கீழெல்லாம் வந்து இப்படி ரேடியோ கட்டி பாட்டு பாடுதல்ல, ஆமாம் ஆமாங்க. அது மாதிரி கட்டிட்டு போட்டா ரேடியோ போட்டா பாடும். இப்போ எல்லா இடத்துக்கும் கேட்கறதுக்காக அப்படி ஒரு பெருசாக வச்சுருக்கீங்க. சரி சரி சரி. எதுக்கு எதிரொலிச்சது அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரிய பெரிய அந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஒளிபெருக்கி மாதிரி. இப்போ வந்து எல்லாம் சின்னதுப்படுத்திட்டாங்க. அது பழைய காலத்துக்கு அப்படியே இருக்கு, அதனால சவுண்டு வரும். ஆமா ஆமா, அது எங்க பையன் வந்தா போடுவாங்க, பையன் வரலன்னா அப்படியே இருக்கும். சரி சரி தெரியாது, அது அவுத்து வச்சாதான் அப்படியே வச்சு. அதுதான் பார்த்தோம், எதுக்குடா இது இங்கே வச்சுருக்காங்க, ஒருவேளை ஏதாவது அனிமல் வந்தாகுது, ஏதாவது விலங்குகள்லாம் வந்துச்சுன்னா ஏதாவது சொல்கிறதுக்காக இருக்குமா அப்படின்னு நினச்சோம் நாங்கள். சரிங்கம்மா, சரி வரேங்க. வந்தங்க அந்த குஞ்சூர் சரி அப்படியே 2 கிராமம் உள்ள இருக்காங்க. சாப்பாடு சாப்பாடு தான் ஒன்றும் கிடைக்கலைங்க. ஜாலியாக போகிறாங்க உப்பு மூட்டை தூக்கிட்டு. 5வது வரைக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அதுதான். ஆமாம், இந்த வீடு தான். அவங்க லாக் பண்ணாமல் அப்படியே லாக் இது பண்ணிவிட்டோம். எங்கள் காட்டுக்கு போயிருந்தீங்களா வேலைக்கு? ஓ, என்ன வேலை எங்கள் காட்டில்? இந்த ஆடு மாடு மேய்க்கிறதா இல்லை ஆடு மாடு மேய்க்கிறது என்ன வேலை இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கீழே இருப்பாங்க, உங்கள் பொண்ணுங்க பசங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்காங்க. நீங்கள் கீழே எப்போ கடைசியாக போயிட்டு வந்தீங்க? கடைசியாக நான் போய் 10 நாள் இருக்கும். இப்போ போயிட்டு வந்துட்டீங்க. ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இன்னொரு மாதம் இங்கே இருப்பீங்க, அப்போ மறுபடியும் போயிட்டு வருவீங்க. என்னால் தூக்கிட்டு வர முடியாது, எங்கள் பையன் தான் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வருவீங்க. சரி. அவங்கள எந்த ஊர்லேங்கம்மா இருக்காங்க? கல்லமலை இருக்கிறாங்க. கல்லமலை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்தை உருவாக்கி இருக்காங்க. அங்கேயே 300 குடி இருக்குது. இங்கே இருந்தவங்க ரோடு வந்துச்சுன்னு வந்துடுவாங்க. காடெல்லாம் இருக்குது. சொன்னாங்க. ரோடு மட்டும் வந்துச்சுன்னு வந்துடுவாங்க. பப்பாளி எல்லாம் இருக்குது, நல்லா பழுத்து என்ன பண்ணுவீங்க? பப்பாளி அறுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டுக்குவீங்களா? அதுக்கு முன்னாடி மயிலும் வந்து கொத்திடும். மயில் நிறைய பெருத்து போச்சு. சரி. ரோடு வசதி இல்லாத உடம்பு சரியில்லாத கூட சீக்கிரம் போக முடியாது. வந்துடும் ரோடு வேலை தொடங்குற மாதிரி இருக்கும். கீழே போட்டு வச்சுருக்காங்க, வந்துடும். நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்லேருந்து நடந்து வந்துட்டீங்க. கோயம்புத்தூர் நடந்து வரலைங்க, அங்கே தெரியும் எங்களுக்கு. அங்கே வேலைக்கு வந்துருக்குறோம், கேரளா வேலைக்கு போனோம். கீழேருந்து நடந்து வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? கீழேருந்து நடந்து வரணும்ல. ஆமாம் ஆமாம். நடந்து எனக்கு தெரியும்ல. கேரளாவுக்கு வேலைக்கு போயிருக்கிறேன். சரி சரி சரிங்க. சரி வாருங்க. சரிங்க. சரி எனக்கு கீழே இருக்குது ஐமலையம். இது வந்து என்ன என் அம்மா எப்படி இருக்குதோ வந்து பார்த்துட்டு ஓடுது. அப்படிங்களா? உங்களுக்கு இங்கிருந்து கீழே போறதுக்கு குறுக்கு பாதை இருக்குங்களா? 4 பாதை இருக்குது. ஓ, கீழே வரப்போ அந்த ஆரோ மார்க்கில் போட்டது அந்த வழியா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. மேலே போறதுக்கு வழி ஒரு வழி. நீங்க எந்த வழி வந்தீங்க? இந்த வடுகம் வழியாக தான் வந்தாங்கம்மா. ஆமாம் ஆமாம். பாம்பு கடுத்த இடத்துல ஒரு வழி இருக்குது. அதெல்லாம் எத்தனை தடம் இருக்குது. கோம்பக்காடுங்களா? வடுகம் வந்து கோம்பக்காடு வந்து தானே வந்தோம். அங்கெல்லாம் ஐயோ பாம்பு காட்டுக்கு அங்கே வடுவம் இந்த பக்கம் தான் இப்படி வருது. இப்போ எப்பவுமே எல்லாரும் போயிட்டு வருவாங்க இல்லைங்கம்மா, அது வடுகங்களா? அது வடுகம் அந்த வழியாக தான் வந்தாங்க. சாப்பாடு ஏதாவது ஒருத்தர் ஆக்கி போட்டா கூட தான் பரவாயில்ல. ஆமாங்கம்மா. 3 பேருக்கு இந்த ஊர்ல 6 வந்தாலும் சூரியே போட மாட்டாங்க. சும்மையாக தான் போடணும். ஆள் இல்லைங்களே. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த வீட்டுல ஆள் கொஞ்சம் சோறு ஆக்கி போடுவேன். காசு வந்து நானே சரிங்கம்மா, பரவாயில்லைங்க. சோறு தண்ணி இல்லாம சோறு தண்ணி 2-3 நாள் இல்லை. நேற்று எங்கேயாவது அங்கே கிடைக்கும், சரி ஏதாவது வாங்கிக்காதோ அப்படின்னு நினச்சேங்க. அப்புறம் இங்கே நிலவரத்தை பார்த்துட்டுறாங்க, அதை மறந்துட்டு சாப்பாடு மறந்துட்டு, அதனால சரி கீழே போயிட்டு நேற்று வந்தீங்களா? நேற்று வந்து நைட்டெல்லாம் சிம்மியை கொடுத்துக்கிட்டீங்களா? இல்லைங்க, நைட்டு ஒரு நேரம் தான் சாப்பாடு கிடச்சி. நேற்று கொண்டு வந்தோம், ஆளுக்கு 2 சப்பாத்தி இருந்ததுங்க. சாப்பிட்டு மேலே வந்துட்டோம். அங்கே மேலே ஒரு வீட்டில் போய் கேட்டால் அவங்களுக்கு உங்களை உடம்பு சரியில்லை. அப்புறம் அவங்க பார்த்துட்டு அப்புறம் போட மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் வேணா சாப்பாடு ஏதாவது போட்டால் போடுவாங்க. அங்கே தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆள் இல்லைங்க. ஆள் இல்லைங்களா? ஆமாம், லீவ் விட்டுட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் சோறு போடுவாங்க. அதான் பள்ளிக்கூடத்தில் சோறு போடுவாங்க. இடநாள் தான் இருக்கு இல்லைங்களா? இடநாளில் வந்து இருக்கும். இடநாள். ஆமாம் ஆமாம். இப்போ லீவு முடிஞ்சு வந்தால் சாப்பாடு போடுவாங்க. சரி சரிங்க. மேலூரா? ஆமாங்க. நீங்களே வவுர் பேசே இருக்கிறீங்க. மேலூர் போய் எப்போ போவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே போனீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடுவீங்க. இப்படியே கீழே போய் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க. மேலூர் போய் எந்நேரம் நீங்கள் போய் எந்நேரம் நீங்கள் வவுத்து பசி எடுத்துக்கிட்டு அப்புறம் தடத்தில் ஏதாவது உளுந்து கிடக்கும். இப்படியே போனீங்கன்னு அங்கே மேலூர் இன்னொரு நாளைக்கு வந்தால் அப்படியே வந்து கூட பார்க்கலாமோல. இன்னொரு நாள் வந்தாலும் சோறு இருக்காது இல்லைங்கம்மா. இன்னொரு நாள் வந்தாலும் சோறு இருக்காது. நீங்கள் வரும்போது கொண்டு வந்து எப்போ வந்தாலும் சோறு இருக்காது. ஹோட்டலில் கட்டிக்கிட்டு வரதா எதுக்கு வரத்தில் அடுத்தவங்களுக்கு ஏன் எதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹோட்டலில் ட்ரிப்புன்னு கட்டிக்கிட்டு வந்தால் நம்ம சாப்பிட்டு கிளம்பல. மேலூருக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் மேலூர் போகிறோம். கோயிலெலாம் பால் இல்லை. கோயில் ஆள் இருந்தால் கூட அங்கே போய் சாப்பிடலாம். அப்போ நேரம் மேலூருக்கு வர வழி இருக்குங்களா? வழி இருக்குது. ஏன் ஒத்து பசியோட போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம்.
அதாங்கம்மா. சரிங்கம்மா. அவுத்து பசியோட எதுக்கு போறீங்க? சரி பார்க்குறேங்க. அது குறிஞ்சூர் வரைக்கும் போகிறோம். சோறு பழைய சோறு இருக்கு, அது நீங்க குடிப்பீங்களா? நாங்கள் காலையில் சாப்பிட்ட நீங்க சாப்பிடுவீங்களா? சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. நாங்கள் அப்படிலாம் பார்க்கவே மாட்டோம், எல்லாமே சாப்பிடுவோம். இருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா. நீங்களே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. இல்லை நீங்களே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, பரவாயில்லைங்கம்மா. நாங்கள் அப்படியே போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி கீழே கிளம்பிடுறோம், போயிட்டு வரோம், பார்த்துக்கிறேன். எல்லாரும் மன்னிச்சுதான். நானும் அண்ணன் தம்பியோட பிறந்தவங்க தான். கண்டிப்பாக. இப்ப எங்க சித்தப்பாரு இறந்து போயிட்டாரு. ம். அது இறந்து போய் 8 நாள் 9 நாள் தான் ஆகுது. சரிங்க. அதனால சித்தப்பா பிள்ளை எல்லாம் என் கூட பிறந்தவங்க எல்லாம் 3 பேர் 5 பேர், அதெல்லாம் 20 பேர்த்துக்கு இருக்கிறாங்க. எல்லாம் பங்காளியோட நிறைய இருக்கிறாங்க. சரி. நானும் இத்தனை பேர்த்தோட அண்ணன் தம்பியோட பிறந்தவங்க தான். என் அண்ணன் தம்பி மாதிரி தான். கண்டிப்பாக. கூட கொஞ்சம் அரிசி அரைப்படி அரிசி பிடிச்சி ஊராக்கி போடுறதுனால என்ன ஒன்றும் குறைய மாட்டேன். ஆமாங்க. சரிங்க. எங்க அண்ணன் தம்பி மாதிரி தான். சரி பார்ப்போங்க. சரி வந்தால் வாங்க. சரி சரிங்கம்மா. சரி வரேங்கம்மா. வாங்க, மேலூருக்கு வேணா ஒண்ணு வேணாம். அதாங்கம்மா. குறிஞ்சியோட போய் சரிங்கம்மா. கீழே இறங்குங்க. நீங்க உங்க வாட்டர் இருக்குது போய் சாப்பிடுங்க. சரிங்கம்மா. சும்மா எதுக்கு போறீங்க? சரிங்கம்மா. ஓகே. மேலூருக்கு என்ன வேலை? அங்கெல்லாம் ஆளே இல்லை, எல்லாம் ஆள் போயிட்டாங்க. சரிங்கம்மா. சரி வரேங்கம்மா. சரிங்க. அவ்வளோதாங்க. நடுவளவு அப்படின்ற ஊர் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ மேலே ஒரு சில வீடு இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க. இதோட இது நடு ஊர் அப்படின்றது முடிஞ்சதுங்க. சரி நடு வளவுங்க. சாமி ஆயிங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் அந்த அக்கா பேசுனது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. நீங்களும் எங்களுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தாங்க, இருந்திருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்போம். ஒரு அரைப்படி எக்ஸ்ட்ரா போகிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேட்கவே இல்லை, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. சரி ஓகேங்க. நம்ம அந்த ஒரு சில நல்ல மனிதர்களுடைய இந்த நல்ல உணர்வோடு நம்ம அப்படியே நம்ம வந்து நடு வளவு அப்படின்ற ஏரியா விட்டு வெளியில் போகிறோம். ஸோ இதை போயிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு குறிஞ்சூர் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, கீழூர் அப்படின்றதுலேயே பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் கீழூருங்களாமா. குறிஞ்சி, அதுக்கப்புறம் நடுக்காடு, நடுவளவு அப்படின்னு 3 ஏரியா. அது மட்டும்தான் அதனுடைய நேமு. அது இல்லாமல் 1-2 வீடு அங்கங்கே காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் கீழூர் அப்படின்றது. இந்த ஏரியா விட்டுட்டு மறுபடியும் மேலூர் அப்படின்றது அது ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இப்போதைக்கு யாருமே இல்லை, அங்கே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம அங்கே போக தான் போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்றத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. போகலாம் தரந்தேரிண்ணா. அப்படிங்களா? மேலூரில் வந்து தடம் தெரியணுங்க. ஆனால் மேலூரில் அப்படிங்களா? ஆனால் குள்ள மனிதர்கள்னா குட்டி சின்னதாக இருப்பாங்களா அவங்க? அது நானே போய் பார்த்ததில்ல, நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க. நீங்கள் இதே ஊர், ஆனால் நீங்களே போய் பார்த்ததில்லை? பார்த்ததில்ல. மேலூர் ஊர் போய் ஊர்லேருந்து போகணும் இல்லைங்களா? அப்படியே கலக்க வரணும். சரி. மேலூர்லாம் ஆளுங்க இருக்காங்களா, குடியிருக்காங்களா? அங்கே எல்லாம் இந்த கள்ளமலையில் இருந்தாங்க, ஒரு குடி தான் இருக்கிறாங்க. நாங்கள் அது போகிற நேரத்துக்கு நேர்ந்தா தானேங்க. போகிற நேரத்துக்கு இருந்தால் வழி கேட்க முடியல, அது போக முடியாது. எவ்வளோ நேரம் ஆகுங்க தோராயமாக இங்கிருந்து மேலூர் போகிறதுக்கு? மேலூர் போகிறதுக்கு நடையாலாம் இருந்தால் 1 மணி நேரத்தில் போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் முடியாது. 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து மறுபடியும் அந்த குறிஞ்சிக்கு போகணும், அங்கேருந்து மறுபடியும் ஏறி போகணும். அங்கேருந்து ஏறதான் கொஞ்சம் டாஸ்க்குங்க. நம்ம கீழேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி இப்படி மேலே இதாக இருக்கும். ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படி நேரம் அதான். சரிங்க. கொஞ்சம் மேடு தான். அதான் இடம் இருந்தாலும் இப்போ நீங்கள் போகிற நேரத்துக்கு ஆள் கிடைக்கணுமே, அந்த இடம் காமிக்கிறது. ஆமாம். குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள். அது வந்து கிராமங்களா? குள்ள மனிதர்கள் வாழ்ந்த கிராமங்களா? அது அந்த காலத்தில் எப்படிங்க நம்மளுக்கு தெரியாது. இவங்க காலத்தில் அதாங்க. இப்போ இது 2000 வருஷம் இருக்குமா, அதுக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்துருக்காங்க. அதுதான் மேலே இப்போ 2023 அதுக்கு முன்னே வந்துருக்குறாங்க. ஆமாம். வேற ஆள் இருக்காங்களா இங்கேருந்து கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரிலாம்? இந்த பஞ்சாயத்து தலைவர் பிடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் போய் கிளம்பல. அப்படிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 2 ஊரையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே சேர்ந்தது தான் இப்போ நம்ம கீழே இருக்கிற இந்த ஏரியா, அதாவது கீழூர் அப்படின்ற ஏரியா. ஸோ இது எத்தனை பேருக்கு அந்த பழைய காலத்து ஞாபகம், அதாவது நாஸ்டாலஜிக் ஃபீல் வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஊருக்கு வந்து சென்டரில் ஒரு டிவி வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் வந்து ஒளியும் இதெல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க, புது புது பாட்டெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏரியாவில் தான் எல்லோரும் உட்காந்து, இதுதான் இந்த டிவி ரூம். ஸோ இப்போல்லாம் யூசேஜில் இல்லை, இருந்தாலும் இதுதான் டிவி ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 வீட்டில் வந்து டிவி வந்தனால யாருமே அதை யூஸ் பண்ணல. பட் இதை பார்க்கும்போது சின்ன வயசில் நானும் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு தெருவில் வந்து ஒரு பொதுவாக ஒரு டிவி இருக்கும், அங்கே வந்து மக்கள்லாம் வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு டிவியில் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்தனால சொன்னேன். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரோடைய ஹிஸ்ட்ரி.
ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2434 அதாவது மக்கள் இங்கே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வெறும் இந்த 34 மக்களை தான் பார்த்துருப்போம். அப்போ 2400 மக்களும் எங்கே இருக்காங்க அப்படின்னா எல்லாமே அங்கங்கே இடம்பெயர்ந்து போய் அங்கங்கே ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி அங்கங்கே எப்படி சொல்கிறது, அவங்களுடைய பொழப்பு தேடி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லாத போது எப்படி இங்கே இருப்பாங்க அப்படின்றது தான். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது வந்து கீழூர் ஊராட்சி தான் நம்மங்க. இதுக்கு வந்து 3 ஊர் சேருமாம்மா. ஒன்று கீழூர், அதுக்கப்புறம் மேலூர், அதுக்கப்புறம் இன்னொரு கடமலை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இது 3க்குமே சேர்த்து ஒரே ஊராட்சி தான். அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க. அந்த ஊராட்சி அமைஞ்சது 1958ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஊர் பல 100 வருஷங்களாக வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மேலே போகலாம். நம்ம போக வேண்டிய இடம் அந்த மிஸ்டெல்லாம் கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போகாமல் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உள்ள ரைட்டில் மறுபடியும் கட் பண்ணி அந்த பக்கம் போய் மேலூரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகையும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சமாச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சப்போர்ட் தான், வேறு எதுவுமே கேட்கல. சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த ட்ரிப் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேலூர் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.